ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். கவுளி அடிக்குது. ஓகே, இன்றைக்கி வந்து 2 பம்கின் வச்சுருக்கேன். ஒன்று க்ரீன் பம்கின், எல்லோ பம்கின். ஒரு நிமிஷம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எது வேணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரீன் கலர் பிடிச்சா க்ரீன் பம்கின் செலக்ட் பண்ணிக்கோங்க, எல்லோ கலர் பிடிச்சா எல்லோ கலர். இது வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்களேன். உங்களுக்கு எது பிடிக்குது, எந்த கலர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கள். பொறுமையாக செலக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. செலக்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்களா? நாங்கள் ரீடிங்குள்ளே போகலாமா? இப்போ நான் எதுக்கு 2 சூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா, பைல் 1 பைல் 2 அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. இப்போதைக்கு உங்களுக்கு மைண்ட் ஆசிலேஷனில் ஏதாவது பழசில் நடந்த விஷயங்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை வந்து எனர்ஜி ஷிஃப்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன ஒரு கேம் தான் இது. ஆக்சுவலாக பைல் 1 பைல் 2லாம் கிடையாது. நான் உங்கள் ஃபேவரட் யுனிவர்சல் டிவைன் டேரட் கார்ட் ரீடர், ஹீலர், மெடிடேட்டர் அண்ட் மோட்டிவேட்டரும் கூட. பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே தெரியிற டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் இருக்குது. வேணுங்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் வந்து நிறையா பேர் பார்க்குறீங்க, என்னோடய ரீடிங் பார்க்குறீங்க. ஜென்ரலாக மேஜராக எல்லாேருக்கும் ரிசம்பிள் ஆகும். ஒத்து போகாதவங்க கேஷுவலாக எடுத்துக்கோங்க. என்னோடய வேறு ரீடிங் பாருங்கள். இது வந்து ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால எல்லாேருக்கும் ஒத்து போகும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரீடிங் தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜி பேசிஸில் தான் கார்டு வரும். நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. ஓகே, பாட்டம் ஆஃப் த டெக்கில் என்ன வந்திருக்கு அப்படின்னா மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. உங்களாலே வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கக்கூடிய அழகான ஒரு திறமை இருக்குங்க. நீங்கள் டிவைனே ஆக்சஸ் பண்ணுறவங்க, யூனிவர்ஸே ஆக்சஸ் பண்ணுறவங்க நீங்கள். உங்களுக்கு எல்லா தெளிவு கவுளி அடிச்சுட்டே இருக்குது தொடர்ந்து. உங்களுக்கு மெட்டீரியல் வேர்ல்டில் ஒரு டெவலப்மெண்ட் வேணுமா, அங்கே வருது. காதல் வாழ்க்கையில் வருதா, எது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான். எமோஷ்னலாக இப்போதைக்கு அவங்க வந்து காதலில் எந்த ஒரு ஆஃபருமே இல்லை, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அழகாக அன்பாக பூத்து உங்களை தேடி வருது. நிறையா பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்களுடைய இன்ட்யூட்டிவ் மெசேஜஸே சொல்லும் நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுது அப்படின்னா அமைதி தாங்க. அதுதான் வந்து இல்லை, அவங்க தொலைச்சிட்டு நிற்கிறீங்க. ரொம்ப போட்டு மைண்டை போட்டு ஒரி பண்ணி ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாமல் இருக்கீங்க. கண்டிப்பாக மெடிடேஷன் பண்ணுங்கள். கலர்ஃபுல்லான ஜாய்ஃபுல்லான லைஃப் இருக்குது. அமைதியாக தூங்குங்க. அதுவே உங்கள் பாதி பிரச்சனையை சரி பண்ணும். சில பேர் வந்து நடந்த பழைய விஷயத்தை நினச்சி காதல் புது ஆஃபரை கூட வேணான்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. ஏன்னா அவ்வளோ பெயினை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே என்னால் வாழ்க்கையில் தாங்க முடியாது சாமி, எனக்கு வேணவே வேணாம், எந்த விஷயமும் வேணாம் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டுருக்கீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி முன்னாடியும் இருக்குது, கடவுளும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எந்த சைனுமே நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது ஃபஸ்ட் கார்டு தான் வந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஐயோ திரும்ப ஏதாவது ஒரு நெகட்டிவ் கார்டு வருது, இமோஷ்னலாக நம்ம வந்து இன்னும் மாறலையோ நிறைய பேர் அப்படின்னு நினச்சேன். பட் ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து நிறைய பேர் பார்க்குறனால பிட்ரேலான சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு. வாழ்க்கையை தொலைச்சி யாரோ ஏமாற்றிருக்காங்க. போதுண்டா சாமின்னு அதை விட்டு கொஞ்சம் பேர் வெளியில் வரீங்க. தனிமையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க. எனக்கு இனிமேல் என் லைஃப்பில் யாருமே வேணாம், நானே நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையிலன்னு கடவுள் கொடுத்த அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜோட அந்த சோல் சர்ச்சிங் மெத்தடோட உங்களுக்குள்ளே நீங்களே போகிறீங்க. உங்களை வந்து பதப்படுத்திக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் வரீங்க. தனிமையை நேசிக்கிறீங்க. உங்களுக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் உங்களுடைய பார்ட்னர் வாழ்க்கையில் நிறையா வந்து ஒரு டவர் கார்டு போகுது, வெட்டிச்சு செதறுது, பூதாகரமாகுது. என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அநீதி பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து தப்புன்னு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. சடனான சேஞ்ச் தாங்க இது. வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் வேலையை பார்த்துட்டு போகும்போது, உங்கள் ஒர்க்கு பார்த்துட்டு போகும்போது தான் இந்த இதெல்லாம் நடக்குது. நிறைய பேர் பண விஷயத்தில் வந்து பிளாக்காக இருக்கீங்க அப்படின்னா நிறைய சேரிட்டி ஒர்க் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த காதல் வந்து தோக்கிறதுக்கு உண்டான விஷயம் என்ன, ஒருத்தரே அன்பு நிறைய கொடுத்துருக்கீங்க, அந்த பக்கத்துலேருந்து அன்பு வரல. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு காதல் வந்து இவ்வளோ ஒரு பர்ஸ்ட் அவுட் ஆகி போனது. அதிகப்படியான அன்பு ஒருத்தரே நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருந்து 24/7 வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும்போது தான் அங்கே நம்மளோட அருமை தெரியாமல் விட்டு போகிறாங்க. ஆனால் வந்து ஒருத்தர் தான் அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க, இன்னொருத்தர் அங்கே வந்து வேல்யூ பண்ணவே இல்லை உங்களோட லவ்வை. அதுக்கப்புறம் வந்து நியாயம் கொடுக்கறதுக்காக அவங்க பாதைக்கு திரும்ப வராங்க. ஏன்னா டவர் கார்டு அங்கே வெடிச்சிருக்குல்ல, அதனால் இனிமேல் வந்து நம்ம நியாயமாக தான் நடந்துக்கணும், நம்ம வந்து தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய டிசிப்ளின்டு ஒரு விஷயம்லாம் கற்றுக்கிட்டு நமக்கு வாழ்க்கையில் நடந்த நம்ம பண்ண அநீதிக்கு நியாயம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு மென்டல் கிளாரிட்டியோடு உங்கள்
பார்ட்னர் வராங்க உங்கள தேடி. ஏன் அப்படின்னா, டிவைனோட இன்டர்வென்ஷன் இருக்குது. புதுசாக யாராவது பிஸ்னஸ் விஷயத்தில் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு பீரியட் தான் இது. இது வந்து கடவுளே வந்து அர்ஜ் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த பீரியடில் நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு வில் பவர், டிசையர் பவர், பொட்டன்ஷியல் எல்லாமே இருக்குது. புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கடவுள் வந்து கொண்டு வராங்க. உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் இருக்கலாம், கெரியர் வாழ்க்கையிலும் இருக்கலாம். அழகான வந்து ஒரு கப்பு நிறையா அழகாக நிறையா வலிஞ்சு நிறையிற மாதிரி நிறைய இமோஷனல் அன்பு, காதல், எமோஷ்னலாக பேலன்ஸ் ஆகிற மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் பார்ட்னர் கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் வந்து டிப்ளமேட்டிக்காக அதான் இப்படியா அப்படியான்னு இருந்தவங்க நீங்களா, இல்லை வேற ஒரு தேர்ட் பார்ட்டியான்னு இருந்தவங்க இப்போ நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் பேலன்ஸுக்கு வராங்க. கண்டிப்பாக வந்து 2 கார்டும் பாருங்கள், சூப்பரான கார்டு. ஒன்று வந்து கல்யாண மாலை, அந்த லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, கெரியரில் சூப்பராக வந்து வருவீங்க. எதெல்லாம் உங்களை பாதிப்பாக இருந்ததோ அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு ஒரு பப்ளிக்கே உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது, விக்டரி இருக்குது, ப்ராக்ரஸ் இருக்குது. செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட உங்கள் வாழ்க்கை வந்து 11 டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 ஆஃப் வான்ஸ் வந்துருச்சு. ஃபேமிலி இருக்குது, அழகான திருமணம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடக்குது. செலிப்ரேஷன் இருக்குது, ஜாய் இருக்குது. ஒரு இணக்கமான சுச்சுவேஷனுங்க. பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவீங்க. கண்டிப்பாக மேரேஜ் தான், அதுதான் வந்து ஒரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு சூழலில் சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் தான் கண்டிப்பாக உங்கள் இல்லம் தேடி அழகாக வருது. ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிகழப்போகுதுங்க. அழகான கார்டுங்க, சூப்பராக இருக்குது. நான் கூட ஏதோ ஒன்று வந்துட போதும்னு நினச்சேன். பட் வந்து பரவாயில்ல, எனர்ஜி வைஸ் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க. உங்களை எப்படி கொண்டு போகணும், நீங்கள் பாசிட்டிவாக மாற மாற தான் உங்களோட தலையெழுத்து மாறும். இங்கே வந்து டிவைன் நிறையா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் கேட்கணுமே, நம்ம அந்த பிரச்சனையில் இருக்கும்போது நம்ம வந்து பார்க்குறதும் இல்லை, நமக்கு கடவுள் கொடுக்குற அந்த சயின்ஸை நம்ம பார்க்குறதே இல்லை. அதுதான் இங்கே நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும் காரணம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நமக்கு க்ளூ கிடைக்கும். ஆனால் அந்த க்ளூ நம்ம பார்க்குறது கிடையாது. எதுவுமே நம்பிக்கை வைக்கிறது இல்லைங்க. யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம், கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கிறது இல்லை, நம்ம மேலேயும் நம்பிக்கை வைக்கிறது இல்லை. 3737 கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க நீங்கள். இதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன், நமக்கு இது போதும், இதை தாண்டி வெளியில் போயிட்டால் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுதான் வந்து டைம் டு ஸ்டெப் அவுட். இதுலேருந்து வெளியில் வாங்க. உங்களோட உண்மையான ஆசை என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து உங்களுக்கே நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஏஞ்சல்ஸ்லாம் உங்களை கைட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாச்சு இன்றைக்கி எடுத்து வெளியில் வைங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து விட்டு வெளியில் வாங்க. உங்களுடைய க்ரோத் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. சப்போர்ட் வேணுமா, கைடன்ஸ் வேணுமா அப்படிங்கிறத கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான மனிதர்கள் வந்து கடவுள் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தனிமையில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னா கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் கேளுங்க. எனக்கு யாராவது கொடுங்க, எனக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுங்கன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டும் கிடைக்குது. இதெல்லாமே ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கூட தான் இருக்காங்க. பேஷன்ஸ் தாங்க முக்கியம். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம சாதிச்சிடலாங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அமைதியாக இருந்தால் தான் சாதிக்க முடியும். அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்குது. அவேர்னஸோட, தாட்ஃபுல்னஸோட, மைண்ட்ஃபுல்னஸோட சேஞ்சஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் அழகாக வருதுன்னு ஒரு ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் அவேராக இருக்கணும். அவேர்னஸோடு இருந்தால் தான் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எந்த விஷயமும் ரஷ் பண்ணாதீங்க. எந்த விஷயம் இதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு ரஷ் பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து பொறுமையாக இருந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்குது. 2-1-2-1 எனர்ஜெட்டிக் பேலன்ஸ். இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லோ பம்கின், க்ரீன் பம்கின் கொடுத்து உங்கள் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ண மாதிரி நிச்சயமாக நீங்கள் உங்களோட எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும். எப்போ பார்த்தாலும் எதையாவது சிந்திச்சுட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா இம்பேலன்ஸாக இருக்கும். அலைன்மெண்ட் கொண்டு வாங்க. ஃபேவர், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக கண்டிப்பாக நடக்குது. மீனிங்ஃபுல்லான ப்ராக்ரஸ் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. ரைட் டைரெக்ஷனில் தான் நீங்கள் மூவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போங்க. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. அது குறித்து ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக கனெக்ஷன், அது நியூ பிகினிங். கண்டிப்பாக எல்லா விஷயமும் அந்த டவர் கார்டில் முடிஞ்சு வெடித்தது மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்குலாம் நல்ல இது வருது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வருதுங்க. அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கலாம், மீனிங்ஃபுல்லான ஒரு பார்ட்னர்ஷிப்பாகவும் இருக்கலாம், நீங்கள் தேடிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கை பயணமாகவும் இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு நியூ பிகினிங் தான் வாழ்க்கையில். உங்களுக்கு தேவையான ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கைகூடி வரும். அவ்வளோதான். 18 ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பருங்க. இது வந்து சக்ஸஸ்க்கு தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. உங்கள் பர்பஸே வந்து சக்ஸஸை நோக்கி போகிறது தான். சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். சக்ஸஸ்னாலே ஒரு சில மாற்றம் வந்து வரும். அந்த மாற்றம்லாம் வேணான்னு நீங்கள் அப்போஸ் பண்ணக்கூடாது, ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ப்ராஸ்பரிட்டி இருக்குது, லைஃப் பாதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பாதை வந்து நமக்கு மாறும்போது தான் நமக்கு வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொண்டு இருக்கிறது அழகாக அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. க்ரியேட்டிவிட்டியாக உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எல்லாரும் பண்ணுற ஒரே விஷயம் பண்ணாமல் க்ரியேட்டிவிட்டியாக ஒரு யூனிக்னஸோட, அது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனோட
நீங்கள் எக்ஸ்ப்ரெஷனோட, என்ஜாய்மெண்ட்டோட சந்தோஷமாக செய்யுங்க உங்களோட விஷயத்த. எல்லா ப்ரிப்பேர்டாக இருங்க. நீங்கள் ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு தகுதியானவங்களா நம்மளை மாற்றிக்கும் போது தான் பிரபஞ்சம் அந்த ஒரு அழகான விஷயத்த நமக்கு கொண்டாந்து கொடுக்குங்க. வைரம் வாங்கி வச்சுட்டோம். வைரம் வாங்கி வைக்கிறதுக்கு முன்னாடி அதை பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு பெட்டியாவது வாங்கணும் இல்லையா? அந்த பெட்டி வாங்கணும் இல்லையா? அதனால வைரம் மாதிரிங்க நீங்கள். உங்களை அழகாக பார்த்துக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்கள செதுக்கணும் இல்லையா? அந்த டைம் வரைக்கும் தான் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் வைரவங்க, உங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்கக்கிட்ட இருக்கு இல்லையா? அதனால பொறுமையாக இருங்க. அவங்களுக்கு லெசன்லாம் கற்றுக்கிட்டு வருவாங்க. இல்லைன்னா அழகான ஒரு பர்சன் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாங்க. அடுத்தது வந்து பி கிரேட்ஃபுல். நன்றி உணர்வோடு இருக்குங்க. எவ்வளோ கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரி தொலைச்சிட்ட மாதிரியே இருக்குங்க. கிராட்டிடியூடே கொடுக்குறதில்ல. எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களா? பாசிட்டிவிட்டியோட நிச்சயமாக கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயங்களும் உங்ககிட்ட இருக்குல்ல. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குல்ல. எத்தனை பேருக்கு உங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அந்த வாழ்க்கையெல்லாம் இல்லை. அதை என்னைக்காவது கிராட்டிடியூட் பண்ணுறீங்களா? அது ஃபஸ்ட்டு வந்து கொடுத்த வாழ்க்கைக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். கடவுள் உங்களுக்கு வரப்போகிற வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்கங்க. தினமும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி டெய்லி வந்து ஒரு 5 விஷயத்துக்காவது நீங்கள் கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிகிட்டே இருங்கங்க. கிராட்டிடியூட் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கை மாறுங்க. இதுவுமே வந்து பிரபஞ்சத்தோட சீக்ரெட் தான். இன்றைக்கி வந்து ஏஞ்சலோட கைடன்ஸ் ப்ளஸ் வந்து லவ் விஷயத்தில் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்க்கலாங்க. நிறைய கைடன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ரொம்ப வந்து இன்றைக்கி மோசமான கார்டெலாம் இல்லைங்க. எனர்ஜி வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே நீங்களே மாறுறீங்க. நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் அவேராக மாறுறீங்க. ஸோ வந்து எனக்கு என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து இதில் உள்ள கார்டில் உள்ள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க. இதில் உள்ளது எல்லாமே கைடன்ஸ் தான். கடவுள் கொடுக்குற கைடன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணி போங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நீங்கள் உள்ளே பூந்து பார்த்தாலே ஏதோ ஒரு மிஸ்ஸிங் பீசஸ் உங்களுக்குள்ளே போனாலும் ஏதோ ஒரு மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங். அவங்க ஹார்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாலும் அவங்களும் ஏதோ மிஸ் பண்ணுறாங்க. பட் வந்து 2 பேரும் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இங்கே தெளிவாக தெரியுது. ஓகே. அடுத்தது வந்து அடுத்த கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னா, லைஃப் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறக்கூடிய ஒரு சைக்கிள் மாதிரி ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம சேஞ்சஸ்லாம் வேணான்னு ரெசிஸ்ட் பண்ணிங்கன்னா நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் லைஃப்பை நம்மளே தடுக்கிறோம். அப்போ வந்து அன்னெசரியாக தேவையில்லாத பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் எது வருதோ கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருங்க. நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து செக்ஷுவல் யூனியன். இந்த கார்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஹானர் பிளேஸ் இன் ஒன் another வேர் யூ ஆர் ஒன் நைட்னு சொல்லி 2 பேரும் ஈருடல் ஒரு உயிராக ஒன்று சேரக்கூடிய அந்த ஒரு தருணம் கண்டிப்பாக வரும். அது வந்து ஒரு அழகான தருணமாக இருக்கும். இந்த கார்டுக்கு மீனிங் உங்களுக்கே அழகாக புரிஞ்சிருக்கும். ரிஃப்ளெக்ஷன், கிவ் ஈச் அதர். 2 பேருமே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு கேப் இருக்குன்னா விடுங்க. அதை அந்த மொமெண்ட்டை வந்து விட்டுருங்க. நீங்கள் அது நம்பிக்கை வைங்க. இது எல்லாமே சரியாகி ஒரு பெஸ்ட்டான ஒரு அழகான உங்களுக்கு தேவையான ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கண்டிப்பாக வரும். நல்ல விஷயம் வரும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே ரஷ் பண்ணுறீங்க நீங்கள். வெயிட் பண்ணுங்கள், ரஷ் பண்ணாதீங்க. அதோட நேச்சர் வந்து என்ன தெரியுமா? அதுதான் வந்து வெயிட். அடுத்த கார்டு பாட்டம் ஆஃப் த டெக். வெயிட் பண்ணுங்கள், ரஷ் பண்ணாதீங்க. நேச்சராக இருக்க விடுங்க. அதுவே அழகாக அதோட வேலையை செஞ்சு முடிக்கும். நீங்கள் ரஷ் பண்ணாதீங்க. சீக்கிரம் செய்யலாம் அதெல்லாம் முடியாது. அது டைமில் தான், டிவைன் டைமிங்கில் தான் கண்டிப்பாக எல்லா விஷயமும் நடக்கும். அடுத்தது வந்து மிஸ்டிக்கல் ட்ரீம்ஸ் கார்டு. இது வந்து ரொம்ப நாளாக நான் எடுக்கவே இல்லை, மறந்துட்டேன். இன்றைக்கி தான் எடுத்தேன். நீங்கள் கனவில் நீங்கள் பார்க்குற விஷயத்துக்கு உண்டான அர்த்தம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். நிறைய கார்ட்ஸ் வருது. இதில் வந்து கனவில் நீங்கள் எந்த விஷயம் பார்க்குறீங்களோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது, அதோட மீனிங் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நான் இதை வந்து கனவில் பார்த்தேன், இந்த ஒரு விஷயத்தை கனவில் பார்த்தேன், இந்த ஒரு மிருகத்தை பார்த்தேன், இந்த ஒரு மாதிரி ஒரு பர்சனை கனவில் பார்த்தேன், இதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் வந்து தவிச்சிட்ருப்பீங்க இல்லையா? அது கடவுள் வந்து என்ன உணர்த்துறாங்க உங்களுக்கு கனவில் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் அந்த கார்ட்ஸில் இருக்கிற எல்லா கைடன்ஸுமே எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் ஒன்றுமே வரல. இதில் இருக்கிற சுச்சுவேஷன் ப்ளஸ் வந்து கடவுள் என்ன கொடுக்குறாங்க கைடன்ஸாக எடுத்து உங்களை நீங்கள் மாற்றிக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி போய் உங்கள் வாழ்க்கையை அழகாக மேம்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கை இப்படி போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்காம உங்களோட பயந்துட்டு நீங்கள் கனவு கண்டுட்டு இருந்தீங்க. ஏதோ ஒரு கனவு கண்ட உடனே ஆஹா இப்படி ஆச்சு அப்படின்னு ஏதோ ஒரு டக்குன்னு நீங்கள் முளைச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு தீர்த்து வைக்காத நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களை இன்னர் ஷேடோ மாதிரி உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் நிறையா வந்து போட்டு அதில் வந்து டம்பாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் கண்டிப்பாக அதெல்லாம் சரியாகுது அப்படின்னு தான் அர்த்தம். கனவில் பயந்து எழுந்திரிச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து உள்ளே தானாகவே ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது. உங்களோட கோபமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து கனவில்
கோவப்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா, அது உங்களோட நீங்க வந்து நெனச்ச விஷயம் நடக்கலல்ல, அந்த ஒரு எமோஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆங்கர் கோவம் வந்து அப்பியர்ஸ் ஆனுச்சு அப்படின்னா, அது வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அது ரிசம்பிள் பண்ற ஒரு விஷயம் தான். உங்களோட எமோஷனை எப்படி நீங்க ஹெல்த்தியா நீங்க வெளியில படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வார்னிங் சைன் தான். நீங்க வந்து கோவப்படணும்னா எல்லா இடத்துலயும் கோவப்படக்கூடாது. இது ஒரு வார்னிங் சைன். கொஞ்சம் கண்ட்ரோலபிளா எப்படி ஹெல்த்தியா நம்ம கோவத்த கொண்டு வரணும். மென்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி. இது வந்து வழிகாட்டி இந்த மாதிரி ஒரு பெர்சன் வந்தாங்கன்னா, நமக்கு கைட் பண்றாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மென்டரை நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஞானம், குரோத்து இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் பாதையில கொண்டு வருது. அதுக்கு உண்டான ஃபேஸ் பீரியட் தான் இது அப்படின்னு. பியர் வந்து அதாவது டெடி பியர் கரடியை வந்து நீங்க கனவுல பார்த்தீங்கன்னா, நீங்க தனிமையில இருக்கீங்க. அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான். இதுதான் வந்து உங்களுக்குள்ள போய் நிறையா விஷயங்கள் மாறக்கூடிய ஒரு தருணம்ங்க. இந்த ஒரு ஃபேஸுக்கு தனிமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதும், உங்களுடைய சோல் வந்து உங்களை இன்னர் நோக்கி கூப்பிடுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து தெளிவாக தெரியுதுங்க. வெளியில் நடக்கிற அத்தனை கூச்சல், கூப்பாடு இதுலேருந்துலாம் தனித்து வெளியில் வந்து இன்னரில் ஒரு பவர் இருக்குது. அதை பற்றின ஒரு அவேக்கன் உங்களுக்குள்ளே வருது. நிறைய விஷயங்கள் இன்னர் செல்ஃபுக்குள்ளே நீங்கள் கேட்பீங்க. அதுதான் உங்களை வந்து ஒய்சர் பாதையை கூட்டிகிட்டு போங்க. ஃபாக்ஸ் கனவுல நரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கிளவரான ஒரு விஸ்டமோ, நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை அடாப்ட் பண்ணி அப்படியே போகணும். ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ தனியாக இருக்கீங்க அப்படின்னா, அதை நினச்சி குறித்தெல்லாம் கவலைப்படக்கூடாது. எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அது ஒய்சராக நீங்கள் கொண்டு போகணும். அது மாதிரி ஒரு திங்கிங்கே வந்து ஒரு நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சுச்சுவேஷன்லாம் வந்து எப்படி வந்து திறம்பட பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வந்து புரிய வருங்க. கிளவராக உங்கள் பிரச்சனையை ஹேண்டில் பண்ண போகிறீங்க. அதுதான் ஃபாக்ஸ் வந்தாலே. அடுத்தது வந்து மூன் வந்துச்சு அப்படின்னாலே, மூணுனாலே வந்து அது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஒரு குழம்பி போன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆசோலேஷன் மைண்டுங்க. நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே வைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து அது வெளியில் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். டீப் இமோஷன்ஸு நிறையா வந்து சப்கான்ஷியஸ் ஃபீலிங்ஸ்லாம் அதில் வந்து சரி பண்ண முடியாத பழைய பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் அப்படியே விட்டுருப்போம். நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. கவலைப்பட்டுட்டே அப்படியே ஆள் மனசில் பதிஞ்சிருக்கும். இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான் மூன். இதுதான் வந்து இமோஷ்னல் டெப்த்தில் போய் பார்த்தீங்கன்னா, மூன் தான் நிறைய விஷயங்கள் உங்களுடைய அந்த ஒரு அந்த ஒரு அந்த கவலைப்படுற விஷயம்லாம் அதில் ஸ்டோராக இருக்கும். டாக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு லாயல்ட்டியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது வந்து கண்டிஷன் வந்து எதுலேயுமே நீங்கள் வைக்கக்கூடாது. அது டாக்ஸ் எப்படி தன்னை அடித்தா கூட தன்னுடைய முதலாளியை அது தெரியாமல் ஒரு குச்சி எடுத்து அடித்தா கூட அது நன்றி உணர்ச்சியோடு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு அன்பு கொடுத்துட்டு நம்ம அது அன்பு திரும்பி வரலன்னுலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அன்கண்டிஷ்னல் லவ் எல்லார் மேலேயும் அன்பு வைங்க. அது திரும்பி வரணும்னு அட்டாச் ஆகி எந்த ஒரு விஷயத்தின் மேலேயும் இருக்காதிங்க. டிட்டாச்மெண்ட்டோடு இருங்க. டாக் ரிஃப்ளெக்ட்ஸ் யுவர் டிசைர் ஃபார் லாயல் ரிலேஷன்ஷிப். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. நேர்மையான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வரும் டாக் கனவில் பார்த்தீங்க அப்படின்னா. க்ளோத்ஸ் இது மாதிரி துணிமணிகள்லாம் கனவில் வந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஐடென்டிஃபை செல்ஃப் ப்ரெசன்டேஷனை வந்து அதை சிம்பாலைஸ் பண்ணுது. ஒரு செல்ஃப் இமேஜ், உங்களுடைய செல்ஃப் இமேஜ் அண்ட் சோஷியல் ரோல்ஸ், இது சமூகத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, எப்படிப்பட்ட ரோல் இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. மெசேஜஸ் ஒரு அவுட் ஆஃப் நீங்கள் வந்து ஒரு கசங்கி போன ஒரு துணியெல்லாம் கனவுல பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். உங்களுடைய ட்ரூ ஃபார்மில் நீங்கள் இல்லை, வேறு ஒரு மாதிரி வேறு ஒன்று நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறது தான். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒரு ட்ரூ ஃபார்மில் நீங்கள் இல்லை, அலைனாக இல்லை, பாடி மைண்ட் அண்ட் சோல் அலைனாக இல்லை. இந்த கார்டு தனியாக கீழே கலந்தது. பேஷன் உங்களுக்கு விருப்பமே ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகணும். தாம்பத்திய உறவில் ப்ரெசன்ட் இப்போ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த கார்டு வந்து உணர்த்துது. பேஷன் அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு விருப்பமே. நல்ல ஒரு பார்ட்னர், நமக்கு நம்பிக்கையான பார்ட்னர், அவங்க கூட நம்ம லைஃப் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் இந்த கார்டு தனியாக வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அதான் எடுத்துகிட்டேன். அடுத்தது வந்து இப்போ வந்து லவ்லாம் பார்த்தாச்சுங்க. லவ் பார்த்துட்டே இருந்தால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? கரியர்லேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. காதல், வாழ்க்கை பிரச்சனை இதை குறித்து இல்லாமல் வாழ்க்கை பிரச்சனையும் சரி, கெரியரும் சரி 2 தராசு மாதிரி. இது ஒன்று கீழே இது வந்து நம்மளால் வந்து சரி பண்ண முடியல அப்படின்னா கரெக்டாக இதை பேலன்ஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதுவும் சரியாகும். அது வரைக்கும் நம்ம வந்து நம்ம கடமையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். அடுத்தது வந்து டிட்டர்மினேஷனாக உங்கள் ஒர்க் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அது வந்து அச்சீவ் பண்ணுற வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பண்ணி தாங்க ஆகணும். உங்கள் கோல் நோக்கி போகிற வரைக்கும் என்ன பண்ணுறீங்களோ அதை கரெக்டாக பண்ணிகிட்டே வாங்க. எந்த விஷயத்துலையும் எந்த நொடியிலையும் ஏதாவது டயர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அந்த விஷயத்தை விட்டுறாதீங்க. அது முடிஞ்சு போனதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் வேறு விஷயம் போகணும். அதுதான் வந்து சொல்கிறாங்க. டிட்டர்மினேஷனாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. உங்களோட கெரியர்லேயே இருக்கட்டும், அது ஒரு லவ்வில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். லவ்லேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நம்பிக்கை வச்சுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இதில் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. மிஷப்ஸ்
மைனர் செட்பேக் சில பேருக்கு வந்து ஒரு செட்பேக் மாதிரி இருக்கும். பின்னடைவு இருக்கும். காதல்லையாவும் இருக்கலாம், கரியர்லையாவும் இருக்கலாம். தற்போதைய நிலை தான் இது. பட் தே ஆர் ஒன்லி ஆஸ்கிங் யூ டு உங்களுடைய ஒர்க் என்ன? நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க என்ன தவறு பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்பி பாருங்க. என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. மிஸ்டேக் மட்டும்தாங்க நம்மளுக்கு வேல்யூபிளான ஒரு லெசன் கத்துக் கொடுக்கும். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு திரும்பி பாருங்க. நீங்க உங்கள வந்து நெறையா வந்து ஒரு கெட்ட கண், அந்த ஈவில் ஐஸ்லாம் நெறையா பார்த்துட்ருக்காங்க. நீங்க யார நம்புறீங்க? ஃபினான்ஸ் விஷயத்துல அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா நம்பி கால வைங்க. பிஸ்னஸ் விஷயத்துல. ஏன்னா நீங்க நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதனால ஓவரா நீங்க நம்பி ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கும்போது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. அதனால பார்த்து குள்ளநரி மாரி நெறைய பேர் நம்மள சுத்தி இருப்பாங்க. அதனால நம்பிக்கை வைக்கிறவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அவ்வளோதான். நீங்க வைக்கிற நம்பிக்கைய அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு, உங்கள ஏமாத்துற நெறைய விஷயங்கள் உங்களுக்கு பின்னாடி அவங்க செய்யலாம். ஸோ நீங்க தான் உங்கள பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்க கண்டிப்பா வந்து க்ரோயிங் ஆகுது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல பிசினஸ்ல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பா இல்ல அப்படின்னா கூட திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது கரெக்டான டைம் தான். லாங் டெர்ம் ஸ்டெபிலிட்டியா இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர். கண்டிப்பா வந்து இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது, உங்களுடைய சொத்து மதிப்பா இருக்கட்டும், பிசினஸ் மதிப்பா இருக்கட்டும், அழகா நல்லா வந்து ஒரு வளர்ச்சிய நோக்கி போகும்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? குரோத் நோக்கி போற ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணலாம். கெரியர் பொறுத்தவரைக்கும். மேக்கிங் டெசிஷன் எடுக்கிறப்போ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா எடுங்க. உங்களோட எது தேவையோ அத வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லாத குப்பையெல்லாம் வாங்கி வச்சுட்டு, அந்த கேஷ் ஃப்ளோவில் வந்து பேலன்ஸ் இல்லாம பண்ணிறாதீங்க. தேவையான விஷயங்கள வாங்கணும். கண்டிப்பா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. உங்களுக்கு நீட் தேவைப்படுது. சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்த வாங்காதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் இழப்பு. லக்கி யூ அப்படின்னா, இது ஒரு லக்கியான டைமுங்க இது கண்டிப்பா. ஆம், உங்க நீங்க நெனச்ச மாதிரி நெனச்ச விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கக்கூடும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க அண்ட் மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். அதனால இந்த டயத்த வந்து நீங்க அதான் சொல்றாங்க. இது லவ்வா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், இது வந்து கெரியர்ல வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது வந்து மேஜிக்கல். வாவ்! சூப்பர். யுவர் ட்ரீம் லைஃப் இஸ் மேனிஃபெஸ்டிங் மேஜிக்கலி. யூ ஹேவ் த ரிசோர்ஸஸ் டு பிரிங் யுவர் டிசையர்ஸ் இன்டூ. அதனால உங்களுடைய கனவு வாழ்க்கை கண்டிப்பா வந்து மேஜிக்கலா ஒரு மேஜிக் மாரி நடக்கிற மாதிரி நடக்கும். நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் உங்களோட இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. உங்களுடைய ட்ரீமும் வந்து கண்டிப்பா மேஜிக்கலாக நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கார்டும் வந்துருச்சுங்க. உங்கள் கெரியரும் நல்லாயிருக்கு, உங்களுடைய லவ் லைஃப்பும் நல்லாயிருக்கு. சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் மாற்றிக்க வேண்டிய விஷயம். இது வந்து எந்த ஏஞ்சல் வந்து நம்மளை இன்னைக்கு காப்பாற்றிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஏஞ்சல் கேப்ரியல் அப்படின்னு வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு கம்யூனிகேட்டருங்க, மாஸ்டர் ஆஃப் கம்யூனிகேட்டர். இவங்க வந்து கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒரு தூதுவர் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க. இவங்க கடவுள் பக்கத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஏஞ்சல் இவங்க. இவங்க வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நமக்கு வந்து கைடன்ஸாக காட்டக்கூடிய ஒரு ஏஞ்சல். இவங்கள பிடிச்சிக்கோங்க. நைட்டு படுக்கும்போது ஏஞ்சல் கேப்ரியல் என்ன நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கூப்பிடுங்க. 3 தடவை சொல்லிட்டு படுத்து தூங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மேலே இருந்து அவங்க நிறைய விஷயங்கள் அழகாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு தலைக்கு மேலே நிச்சயமாக ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஏஞ்சல் கேப்ரியல் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க உங்களுக்கு. ஏஞ்சல் கேப்ரியல் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். 1111 டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாமே பாசிட்டிவிட்டியான கார்ட்ஸ் தான். நீங்கள் மாற மாற உங்களோட கார்டும் மாறுது, உங்கள் தலையெழுத்தும் மாறுது, உங்கள் லைஃப்பும் மாறுது. நம்ம லைஃப் மாறினா நமக்கு தான் சந்தோஷம். அதனால சில முக்கியமான டெசிஷன்ஸ்லாம் நம்ம தான் எடுக்கணும். நம்ம வாழ்க்கையை மாறுறதுக்கு வேறு யாரும் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்து வர மாட்டாங்க. அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து சிவாப்பாவோட கைடன்ஸ் என்னன்னு கேட்போம். ஏன்னா அவரோட வரம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பெட்டகம் மாதிரி இருக்குது. ஒரு 4 கார்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு அவரோட வரத்தில். ஃபஸ்ட்டு கார்டு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 4 கார்ட்ஸ். ஆதிசக்தி. எம்ப்ரேசிங் த ரியல் ஆஃப் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். முடியாத விஷயங்களை கூட முடிச்சு வைக்கக்கூடிய ஒரு பாசிபிளான ஒரு கார்டு தாங்க. அங்கே பாருங்களேன், இந்த கார்ட்லேயே அழகாக கடவுள் வந்து நம்மளை கையை பிடிச்சி கஷ்டம் எவ்வளோ நம்மளை வந்து நம்மளை சுட்டரிச்சாலும் கடவுள் வந்து அழகாக கையை கொடுக்குறாரு பாருங்க. பிடிச்சி நம்மளை காப்பாற்றிடுவாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சுற்றி கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும், பிரச்சனைகள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருந்தாலும் கடவுள் இருக்கார். கடவுளை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஃப்ரீடமாக நம்மளை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இந்த வாழ்க்கையில் வந்து சுதந்திரம் இல்லாமல் அடிமைத்தனத்தோடு இருக்கிற இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்லேருந்து அந்த நிறைய விஷயங்கள்லேருந்து அடிமைப்பட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் தெளிவுபடுத்தி நம்மளை வந்து சோல் லெவலில் ஃப்ரீ பண்ணி அழகாக வந்து கொண்டு வருவாங்க. நமக்கு தேவையான பார்ட்னரும் கொடுப்பாங்க. நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம லைஃப். நமக்கு லைஃப்பில் யார் வரணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸ்டில்னஸாக இருங்க, கம்போஸ்டாக இருக்கணுங்க. நமக்கு இப்போதைக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இது
இதுதான் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இந்த கார்டில் வந்து வருது. கடவுள் நம்மளுக்கு அன்பை கொடுக்குறாங்க, அமைதியை கொடுக்குறாங்க. இது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் சேலஞ்சஸ் வந்து எவ்வளோ நம்மளை சுற்றி ஒரு பெரிய பெரிய போராட்டம்லாம் நடந்தால் கூட நம்மளுக்கு வந்து அமைதியை கொடுக்கக்கூடிய அந்த கடவுள் சிவன் பிடிச்சிக்கோங்க. ஓம் நமச்சிவான் கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த 7 சக்ராஸ் வந்து ஹீலிங் மெடிடேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸாக நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களை வந்து இணக்கம் கொண்டு வரதுக்கும் உங்களோட 7 சக்ரா பேலன்ஸ் கொண்டு வரது மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை நலனாக அழகாக போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக சிவனும் நந்தியும் சேர்ந்து வந்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்குது. எப்பயும் நல்லதே நினைங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்.